500 பேரம் கேட்டிருக்காரு யார் அஜித்குமார், அதை அட்மிட் பண்ணிக்கும் 500 வேணும் அப்படின்னா தள்ளிட்டு வர மாட்டோம். இது வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அந்த வீடியோவும் வெளியாயிட்டு வாக்குவாதத்தில் தான் உன்னை என்ன பண்ணுற பாருன்றாங்க. அதோட விளைவு தான் இப்போ நடந்தது. ஒரு 500 ரூபாய்க்காக தான் நடந்த பிரச்சனையே. அது ஆரம்பமே இதுதான். அதுக்கு அதோட தொடர்ச்சியாக தான் நகை காணாம போயிட்டுங்கிற ட்ராமா, அஜித்குமார் தான் எடுத்தாங்கிற ட்ராமா, காரை கொண்டு வச்சு லேட்டாக வந்தாங்கிற ட்ராமா, இது எல்லாம் அதன் பிறகே நடந்திருக்கிறது. இதாக விசாரிக்கப்பட வேண்டியவருங்க. உங்களை யார் டிஎஸ்பி கிட்ட இவங்க டைரெக்டாக ஃபோன் அடிச்சு டிஎஸ்பி கிட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களால சொல்ல முடிஞ்சிருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யார் அது நீதாவை கேட்டால் தானே தெரியும். இதா விசாரிக்காம நீங்கள் எப்படி உழட்டு மேலோட்டமாக போகிறீங்களே. எல்லாரும் இப்போ நீதிபதி போய் காவல்துறையில் 2வது நாளாக விசாரணை நடைபெற்று இருக்கு. இதில் நீங்கள் தான் விசாரிக்கணும். யார்கிட்ட நீங்கள் ஃபோனில் பேசுனீங்க, யார் இங்கே டிஎஸ்பி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, டிஎஸ்பி என்ன ஆர்டர் பண்ணார், டிஎஸ்பி என்ன ஆர்டர், அதை தான் அவர் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படியாவது நகையை வாங்கி கொடுத்துரு.